ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஆர்ஆர்பி குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 31/1/2026 நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 22,000 வேகன்சிஸ் கிட்ட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. டேட் ஆஃப் இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் வந்து 27/12/2025 நமக்கு கொடுத்தாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 31/1/2026 நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 2/3/2026 மார்ச் 2ஓட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஃபீஸ் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 4/3/2026. கரெக்ஷன் விண்டோ மாடிஃபிகேஷன் விண்டோ எப்போ ஓபன் ஆகும்னா 5/3/2026 இருந்து 14/3/2026 வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ வந்து ஓபன்ல இருக்கும். நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை இந்த கரெக்ஷன் விண்டோல நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கிரைப் டீடைல்ஸ், பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க இல்லையா, சில ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கிரைப் தேவைப்படுவாங்க. உங்க ஸ்கிரைபோட டீடைல்ஸை நீங்க எப்போ ஆர்ஆர்பி போர்ட்டல்ல கொடுக்கணும் அப்படின்னா 15/3/2026 இருந்து 19/3/2026 ஸ்கிரைபோட டீடைல்ஸ் வந்து நீங்க என்ட்ரு பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இந்த வருஷம் கரெக்டா அக்யூரேட்டா பாத்தீங்கன்னா 21,997 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணலாம். ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். ஐடிஐ முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 33 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு. இது போக எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ்மேனு இவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு. இனிஷியல் பே பாத்தீங்க அப்படின்னா 18,000 சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து சேலரி கிடையாது, இது வந்து பேசிக் பே தான். இது போக ரயில்வேல அலோவன்சஸ் இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு போஸ்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வீடியோ பார்த்திருந்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். குரூப் டியோட சேலரின்னு பாத்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாம் காமனா எல்லாரும் எழுதுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போஸ்ட் போடுவாங்க. சில பேர் ட்ராக் மெயின்டனர், சில பேர் எஸ்என்டியா போவாங்க, சில பேர் பாயிண்ட்ஸ்மேனா போவாங்க. அப்போ சேலரி வந்து வேரி ஆகும். சோ பேசிக் பே வந்து 18,000 தான். அது போக அலோவன்சஸ் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறும். அப்போ மினிமம் 35,000 இருந்து மேக்ஸிமம் 50 வரைக்கும் 50-55 வரைக்குமே குரூப் டில வந்து சேலரி வந்து என்ன பண்ணலாம். சோ குரூப் டி போஸ்ட்ல உள்ள போறவங்க வாங்கலாம். ஓகே, மினிமம் 35,000 ஸ்டார்ட் ஆகும். அந்த போஸ்ட்டை பொறுத்து வந்து வேரி ஆகும். ஓகேவா? சோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுறதுனால நாளைக்கு வீடியோல வந்து எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓபிசி எப்படி அப்ளை பண்ணணும், எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் எப்படி அப்ளை பண்ணணுங்க கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நாளைக்கு வீடியோல கொடுத்துடுறேன். ஸோ ஏஜ் லிமிட் வந்து 18 to 33 இயர்னு சொல்லியிருந்தேன்னா, இது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. இந்த ஏஜை பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து தெளிவா அந்த டேபிள்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் 18 to 33 இருக்கணும். நீங்க யூஆர் ஆர் இடபிள்யூஎஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2/1/1993 முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 2/1/1990 முன்னாடி இருக்கக்கூடாது. சப்போஸ் 1990 1989 நான் ஓபிசி அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா சோ இதுல வந்து என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா 2/1/1988 முன்னாடி பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு 18 வயசு ஆகிருச்சா, 33 இல்ல 33 ஆகுதா, இல்ல 34 நடந்துட்டு இருக்காங்கிற மாதிரி நீங்க கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் டேட் ஆஃப் பர்த்தே தெளிவா கொடுத்திருக்காங்க. யூஆர் அப்படின்னா 2/1/1993 முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஓபிசினா 2/1/90 1990 முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. லோயர் லிமிட் பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ். எல்லா கேட்டகரிக்கும் பாத்தீங்கன்னா 1/1/2008 அப்புறம் பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்டோட டேட் ஆஃப் இயர் பாத்தீங்கன்னா 2009 இருக்குன்னா அவங்களுக்கு 17 வயசு தான் ஆகியிருக்கும். அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ லோயர் ஏஜ் லிமிட் வந்து 1/1/2008 அப்புறம் பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. இப்போ ஓபிசிக்கு ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அப்ப மினிமம் 18 மேக்ஸிமம் 33 ஜெனரலுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா ஓபிசிக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்கன்னா இந்த 33 கூட 3 ஆட் பண்ணுங்க. அப்ப 18ல இருந்து 36 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்போ 18ல இருந்து 38 வயசு வரைக்கும் நீங்க வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன்ல யூஆர் ஆர் இடபிள்யூஎஸ்ல வரீங்கன்னா உங்க சர்வீஸ்ல இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் இது பண்ணுவாங்க. ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னா 6 இயர்ஸ். எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு வந்து 8 இயர்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. ஓகேவா? சோ 8 இயர்ஸ் வரைக்கும் சர்வீஸ்ல இருந்து 8 இயர்ஸ் வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்டா இருக்கீங்க, மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க யூஆர்ல வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்போ பிடபிள்யூபிடி ஒரு ஸ்டூடெண்ட் யூஆர் அப்படின்னா அவர் எத்தனை வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 33ன்னு சொல்லியிருக்காங்களா. 10 வருஷம் ரிலாக்ஸேஷன்ங்கும் போது 18ல இருந்து 43 வயசு வரைக்கும் அவங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். இப்போ பிடபிள்யூபிடில ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஓபிசி நான் கிரீமி லேயரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 13 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க 18ல இருந்து 46 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்ப மினிமம் 18 மேக்ஸிமம் 48 வயசு வரைக்கும் அவங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே, கேண்டிடேட் who are serving group C and erstwhile group D railway staff and substitute and have put in minimum 3 years of service continues or in broken spells. ஓகேவா? சோ ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்கவங்க குரூப் சி போஸ்டோ இல்ல குரூப் டி போஸ்ட்லயோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஆரா இருக்கீங்கன்னா 40 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னா 43 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டினா 45 வயசு வரைக்கும் நீங்க வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். இப்போ ஃபீமேல் கேண்டிடேட்டா இருக்கீங்க, நீங்க விடோவோ இல்ல டிவோர்ஸ்டு விமனா இருக்கீங்க, இல்ல சட்டப்படி பிரிஞ்சு இருக்கீங்க, ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா யூஆர் அப்படின்னா 35 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓபிசி நான் கிரீமி லேயர் வந்து 38 வரை எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டினா 40 வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப இது வந்து யாருன்னா கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ் ட்ரைன்ட் இன் ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்ளையிங் ஃபார் த போஸ்ட் ஃபார் விச் மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் ஐடிஐ ஆர் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ். ஒன்றும் இல்ல, ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ணிருக்கணும். அவங்கள வந்து சிசிஏஏ கேண்டிடேட்னு சொல்லுவோம். சிசிஏஏனா கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ ரயில்வேல நீங்க அப்ரண்டிஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது இப்போ அப்ரண்டிஷிப் வந்து நிறைய இதுல பண்ணலாம். பட் குரூப் டி பொறுத்த வரைக்கும் நீங்க ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களை சிசிஏ கேண்டிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி நீங்க ஒரு சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் who have commenced act apprenticeship under apprenticeship act before attaining the age of 25 years. சோ அவங்களுக்கு பாருங்க அப்ரண்டிஷிப் பண்ணவங்க. ஓகே, சோ யூஆருக்கு 35 வயசு வரைக்கும், ஓபிசி 38, எஸ்சி எஸ்டிக்கு 40 வயசு வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், இந்த குரூப் டி எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். சோ இப்ப ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சோ இப்போ இந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா, இந்த நோட்டிபிகேஷனோட பிடிஎஃப் நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்க இன்னும் தெளிவா பாத்துக்கலாம். ஓகே, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் மஸ்ட் ஆல்ரெடி ஹேவ் த எஜுகேஷனல் ஆர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் prescribed in the Zen from the recognized board or institute or university. ஆக்சுவலா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நான் சொன்னதுதான், சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் இருக்கு, 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலே குரூப் டி வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்ல நான் ஐடிஐ தான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் ஓகே, நீங்களும் அப்ளை பண்ணலாம். இல்ல நான் ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ணிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்ப நான் ஓவர் குவாலிஃபிகேஷனா அப்படின்னு கேட்க கூடாது. நீங்க 10th குவாலிஃபிகேஷன் இருக்கு, 10th முடிக்காம இன்ஜினியரிங் படிச்சிருக்க மாட்டீங்க, 10th முடிக்காம டிப்ளமோ முடிச்சிருக்க மாட்டீங்க. சோ அது வந்து ஓவர் குவாலிஃபிகேஷன் அப்படிலாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. உங்ககிட்ட மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸோ இல்ல ஐடிஐயோ இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, சோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லயும் இப்ப கன்ஃபியூஷன் இருக்காது. இப்ப எக்ஸாமினேஷன் ஃபீ நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அந்த ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அது என்னங்கறத நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு ஜெனரல் கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 500 ரூபாய் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும். For all candidates except categories mentioned below at serial number 2. அந்த serial number 2ல யார் வர்றாங்கங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Okay, out of this fee 500 and amount 400 shall be refunded in due course, duly deducting bank charges as applicable on appearing in CBT. Okay, இப்போ நீங்க ஜெனரல்ல வரக்கூடிய மென் இருக்கீங்க, ஜெனரல்ல வரக்கூடிய மென்னு, ஓபிசில வரக்கூடிய மென் இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 500 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும். நீங்க பே பண்ற 500 ரூபாயில 400 ரூபாய் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருவாங்க, ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. எப்போ அப்படின்னா இந்த எக்ஸாமோட செலக்ஷன் ப்ராசஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் எக்ஸாம் நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு பிஇடி இருக்கும், அதுக்கப்புறமா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய ரிட்டன் எக்ஸாம் வந்து 100 மார்க்குக்கு நடக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமை நீங்க வந்து அட்டன் பண்ணிட்டீங்க. ஓகே, சோ இந்த ரிட்டன் எக்ஸாமை நீங்க அட்டன் பண்ணிட்டீங்கனாலே நீங்க பே பண்ணிருக்க 500 ரூபாயில 400 ரூபாய உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ஓகே, யாருக்கெல்லாம் 500 ரூபாய் ஃபீஸ்னா ஓபிசி மென்னு, ஜெனரல்ல வரக்கூடிய மென்னுக்கு 500 ரூபாய் ஃபீஸ். அது போக எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிடபிள்யூபிடி, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டரு இவங்க எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா 250 ரூபா தான் ஃபீஸ். இவங்களுக்கு இந்த 250 ரூபாயுமே ரீஃபண்ட் பண்ணிருவாங்க.
எப்போ அப்படின்னா அந்த ரிட்டன் எக்ஸாம் அவங்க அட்டன் பண்ணிட்டாங்கனாலே இவங்களுக்கு அவங்க பே பண்ணிருக்க 250 ரூபாயுமே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. யாருக்கு? எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனு, பிடபிள்யூபிடி, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கு வந்து அவங்க பே பண்ற 250 ரூபாயும் அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ பே பண்றது வந்து நீங்க ஆன்லைன்ல தான் பே பண்ணணும். டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ வச்சு தான் நீங்க பே பண்ணணும். நெட் பேங்கிங் மூலமா தான் நீங்க பே பண்ணணும். அப்ளை பண்ணும்போது எப்படி பே பண்ணணுங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அப்ளை பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மாசம் இல்லன்னா 5 மாசம் கழிச்சு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹால் டிக்கெட்டுக்கு முன்னாடி சிட்டி இன்டிமேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த ஹால் டிக்கெட் எடுத்துட்டு நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு எக்ஸாம் எழுத போகணும். இதோட செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுதான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான் 100 மார்க்குக்கு நடக்கும். ஓகே. அந்த இத முடிச்சிட்டீங்க. அதுல ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்து உங்கள வந்து பிஇடிக்கு கூப்பிடுவாங்க. பிஇடிங்கிறது பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நீங்க குவாலிஃபை ஆகணும். ஓகே. இது எல்லாத்தையும் நான் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இந்த பிஇடிலயும் குவாலிஃபை ஆகி இந்த கட் ஆஃபையும் கிளியர் பண்ண ஸ்டூடண்ட்ட டிவி அண்ட் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. டிவிங்கிறது ஒண்ணும் இல்ல, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகே. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ங்கிறது ஒண்ணும் இல்ல. நீங்க சொன்ன குவாலிஃபிகேஷன் கரெக்ட்டா, உங்க நேம் கரெக்ட்டா, நீங்க குடுத்திருக்க டீடைல்ஸ் எல்லாமே கரெக்ட்டாங்கிறது தான் அதுல செக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன சொன்னேன்? ஒரு ரிட்டன் எக்ஸாம்னு சொன்னேன். அந்த ரிட்டன் எக்ஸாம் எத்தன மார்க்குக்கு நடக்கும் அப்படின்னா, 100 மார்க்குக்கு நடக்கும். டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90 நிமிஷம். அதாவது 1 1/2 மணி நேரம் டைம் குடுப்பாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னா, சயின்ஸ், மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ். இத ஜெனரல் அவேர்னஸ்ன்னு சொல்றத விட கரண்ட் அஃபேர்ன்னு சொல்லி முடிச்சிரலாம். ஏன்னா இப்பதான் குரூப் டி எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. போன டைம் வந்த நோட்டிபிகேஷனுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெனரல் அவேர்னஸ்ல பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறாங்க. சயின்ஸ்ல 25 கொஸ்டின், மேத்ஸ்ல 25, ரீசனிங்ல 30, கரண்ட் அஃபேர்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ்னா 15 கரண்ட் அஃபேர்ல இருந்து வந்துரும். மீதி 5 தான் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபில இருந்து கேட்பாங்க. ஓகே. சோ இப்போ இந்த 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க். ஒரு கொஸ்டின் நீங்க ராங்கா போட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்க கரெக்ட்டா போட்டதுல இருந்து 1/3 மார்க்க வந்து என்ன பண்ணிருவாங்க? ரெடியூஸ் பண்ணிருவாங்க. ஓகே. சோ இப்போ இதுக்கான சிலபஸ் இப்போ சயின்ஸ், மேத்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ன்னு சொன்னேன் இல்லையா? இதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா, மேத்ஸ்ல நம்பர் சிஸ்டம், போர்டு மாஸ், டெசிமல் அண்ட் ஃபிராக்ஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த டாபிக்ல இருந்து மட்டும் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இத எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க பயப்படவே வேண்டாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச் கொடுத்திருக்கோம். அதுல எல்லாமே தெளிவா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். உங்கள சூப்பரா படிக்க வச்சிருவோம். ஓகேவா? மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜீப்ரா, ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்கொயர் ரூட், ஏஜ், கேலண்டர் அண்ட் கிளாக், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். இது மேக்ஸோட சிலபஸ். ரீசனிங் பாத்தீங்க அப்படின்னா அனாலஜி, நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், சிலாஜிசம், ஜம்பிளிங், வென் டயகிராம், data interpretation and sufficiency, conclusion, decision making, similarity and difference, analytical reasoning, classification, direction, statement and argument, assumption. இது வந்து ரீசனிங்கோட சிலபஸ். இந்த ரீசனிங் செக்ஷன் தான் இருக்கிறதுல ஈஸி. 30க்கு 30மே வாங்கிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான செக்ஷன். மேக்ஸ்ல 25 கொஸ்டின் கேக்குறாங்களா? நல்லா தரவா படிச்சீங்கன்னா இதுலயும் 25க்கு 25 வாங்கிடலாம். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ லெவல்ல இருக்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லனா லைஃப் சயின்ஸ்னு சொல்லுவோம். இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த எக்ஸாம் வந்து நீங்க தமிழ்லயும் எழுதலாம். ஓகே. ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர் மட்டும் படிச்சாலே போதுமானது. மத்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி வந்து லாஸ்டா படிங்க. ஓகே. சோ இப்போ கரண்ட் அஃபேர் எந்த மந்த்ல இருந்து படிக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து நீங்க கரண்ட் அஃபேர் படிச்சாலே போதும். ஜனவரி 1, 2026ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ல இருந்து உங்க எக்ஸாமுக்கு முந்தின மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர், அதாவது கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் இல்லனா கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிச்சீங்கனாலே போதுமானது. ஓகே. இப்போ இந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதியாச்சு. இதுல கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க. அடுத்து உங்களை எங்க கூப்பிடுவாங்க அப்படின்னா, பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. பிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. எவ்வளவு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. வேகன்சில 3 டைம்ஸ் வந்து பிஇடிக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. நீங்க வந்து ரிட்டன் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருந்தாலும் சரி, இந்த பிஇடில நீங்க என்ன பண்ணணும்? குவாலிஃபை ஆகணும். இதுல குவாலிஃபை ஆகல அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுத்திருந்தாலுமே உங்களை என்ன பண்ணிருவாங்க? ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. இதுல கண்டிப்பா குவாலிஃபை ஆகணும். இதுல குவாலிஃபை ஆகுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல் கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட். ஓகே. ஆண்களுக்கு தனியா ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு தனியா ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க.
மேல் கேண்டிடேட் அப்படின்னா நீங்க வந்து 35 கிலோ பைய வந்து தூக்கிட்டு போகணும். ஒரு 35 கிலோ வெயிட். உதாரணத்துக்கு ஒரு அரிசி மூடையோ ஒரு மணல் மூடையோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு மூடைய ஒரு பேக் வந்து கையில கொடுத்துருவாங்க. அதோட வெயிட் வந்து 35 கிலோ இருக்கும். எவ்வளவு தூரம் ஓடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 மீட்டர் 2 நிமிஷத்துக்குள்ள கடக்கணும். ஓகே. கையில வச்சிருக்க வெயிட்ட எந்த இடத்துலயுமே கீழே வச்சிடக்கூடாது. 2 நிமிஷம் டைம். ஒரு 35 கிலோ பைய கையில கொடுத்துருவாங்க. 100 மீட்டரை கடக்கணும். சோ இந்த 2 நிமிஷத்துக்குள்ள கடக்கணும். இடையில கை வலிக்குதுன்னு பைய எங்கேயுமே வச்சிடக்கூடாது. அப்படி வச்சுட்டா செகண்ட் சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரே சான்ஸ்ல இதை வந்து கவர் பண்ணணும். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறமா 1000 மீட்டர் வந்து நீங்க கடக்கணும். அதாவது 1 கிலோமீட்டரை 4 நிமிஷம் 15 செகண்ட்ல நீங்க வந்து கடக்கணும். அதாவது ஓடணும். ரன்னிங். ஓகேவா? 1 கிலோமீட்டர் 4 நிமிஷம் 15 செகண்ட்ல. அப்ப இதையும் கரெக்டா பண்ணி இதையும் கரெக்டா பண்ணிட்டீங்கனாலே நீங்க பிஇடில குவாலிஃபை ஆகிருவீங்க. இந்த பிஇடி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு தான் பிஇடின்னு வச்சுக்கோங்க. 30/1/2026. இதுக்கான ரிசல்ட் தனியா அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. காலையில நீங்க பிஇடி அட்டெண்ட் பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும் இல்லையா? அதை வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஈவினிங் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே பிஇடி முடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நீங்க குவாலிஃபைடா இல்லனா டிஸ்குவாலிஃபைடாங்கிறத அவங்களே மெசேஜ்ல சென்ட் பண்ணிருவாங்க. அன்னைக்கே தெரிஞ்சிரும் பிஇடியோட ரிசல்ட். ஓகே. இப்ப கேர்ள்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு 35 கிலோ பேக்கா, பொண்ணுங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 20 கிலோ பேக் வந்து கையில கொடுத்துருவாங்க. 100 மீட்டர். ஓகே. சோ அந்த 20 கிலோ பேக்கை எங்கேயுமே கீழே வைக்க கூடாது. 100 மீட்டர் 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க கடக்கணும். ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா 1 கிலோமீட்டர் நீங்க ஓடணும். எவ்வளவு நிமிஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் 40 செகண்டுக்குள்ள. இதையும் கரெக்டா பண்ணிட்டு இதையும் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா கேர்ள்ஸும் பிஇடில என்ன பண்ணிரலாம்? குவாலிஃபை ஆகிரலாம். ஓகேவா? சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிசஸ் வில் பி எக்ஸம்டட் ஃப்ரம் பிஇடி. அதாவது சிசிஏஏ கேண்டிடேட்னு சொன்னேன் இல்லையா? ரயில்வேல அப்ரெண்டிஷிப் பண்ணவங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் வந்து கிடையாது. யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஓப்பன்ல எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் பிஇடி இருக்கும். இந்த சிசிஏக்கும் அதே மாதிரி பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட்டுக்கும் பிஇடி வந்து கிடையாது. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு வைக்கிற கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா எங்க போயிடலாம்? டிவி அண்ட் மெடிக்கலுக்கு நீங்க வந்து போயிடலாம். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் இருப்பீங்க இல்லையா? ஓகே. எக்ஸ் சர்வீஸ்மேனும் எக்ஸம்டட் ஃப்ரம் பிஇடி. உங்களுக்கும் பிஇடி வந்து கிடையாது. ஓகே. ஆல் எக்ஸ் சர்வீஸ்மேன் வில் பி ரெக்வயர்ட் டு பாஸ் த ரிட்டன் டெஸ்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இஃப் எனி அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த போஸ்ட் as prescribed ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்ஸ். ஓகேவா? நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேனா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் இந்த பிஇடி கிடையாது. இந்த பிஇடிங்கிறது ஓப்பன்ல வர்றவங்களுக்கு மட்டும்தான். ரயில்வேல அப்ரெண்டிஷிப் பண்ண சிசிஏக்கு கிடையாது, பிடபிள்யூபிடி கிடையாது, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் இந்த பிஇடி வந்து கிடையாது. ஓகே. அடுத்து இன்னொன்னு என்னன்னா இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் பொண்ணுங்க வந்து இப்போ அப்ளை பண்றோம். இப்போ வந்து மேரேஜ் ஆகியிருக்காது. இல்ல இப்போ அப்ளை பண்ணும்போது கன்சீவா இருக்க மாட்டோம். ரிட்டன் எக்ஸாம் முடிச்சு அந்த டைம்ல வந்து நீங்க கன்சீவா இருக்கீங்க, பிரெக்னன்ட்டா இருக்கீங்க அப்படின்னா பிரெக்னன்ட்டா இருக்க டைம்ல உங்களுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த பிஇடி வந்து வைக்க மாட்டாங்க. ஓகே. அதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டு நீங்க வந்து திங்க் பண்ண வேண்டாம். ஓகே. சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து கொடுப்பாங்க. அந்த டைமுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஇடி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே. சோ புரியுதா? இப்போ வந்து 6 வீக்ஸ் தான் ஆகியிருக்கு. அந்த மாதிரி டைம்ல. ஓகே. சோ அந்த மாதிரி டைம்ல வந்து ஹெவியான வெயிட்ட தூக்கிட்டு ஓடவோ அந்த மாதிரியே விட மாட்டாங்க. பிரெக்னன்ட்டா இருக்கக்கூடிய ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு. உங்கள வந்து டெம்பரவரியா ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேட் வந்து குடுப்பாங்க. அந்த டேட்ல உங்களுக்கான பிஇடி வந்து நடக்கும். ஓகேவா? சோ அதனால நாம அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கலாம்? கன்சீவ் ஆகாம இருக்கலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிஇடி போற டைம்ல கூட கேர்ள்ஸ் வந்து எப்படி இருக்கலாம்? பிரெக்னன்ட்டா இருக்கலாம், கன்சீவா இருக்கலாம். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சுட்டு எல்லா டெஸ்டும் எடுப்பாங்க. பிரெக்னன்சி டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு சோ அது ஓகே பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு சான்ஸ் வந்து குடுப்பாங்க. ஓகே. அடுத்து பாருங்க. சோ இப்போ பிஇடி முடிஞ்சிருச்சு. பிஇடிலயும் குவாலிஃபை ஆகிட்டீங்க. ரிட்டன்லயும் நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஓகே. சோ இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத உங்களோட மெயிலுக்கே அவங்க டைரக்டா சென்ட் பண்ணிருவாங்க. எத்தனை போட்டோஸ் எடுத்துட்டு போகணும், என்னென்ன சர்டிபிகேட் எடுத்துட்டு போகணும், எந்த இடத்துக்கு வரணுங்கிற எல்லா டீடைல்ஸுமே சொல்லிருவாங்க. சோ ஒன்ஸ் டிவி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா போஸ்டிங் போட்டுருவாங்க. இதுதான் குரூப் டியோட செலக்ஷன் ப்ராசஸ் A to Z இன்ஃபர்மேஷன். ஓகே. இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ண போறேன் மேடம். ஆனா நான் இப்பதான் புதுசா படிக்க போறேன். நான் ஒரு பிகினர். எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.
இப்ப நான் ரிட்டன் எக்ஸாமுக்கு சொன்ன எல்லா சிலபஸுமே இதுல கவர் பண்ணியிருப்போம். உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் வந்து குடுத்திருப்போம். ஓகே. இத மட்டும் படிச்சாலே போதுமானது. குரூப் டில ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால கிளியர் பண்ண முடியும். அந்த ரிட்டன் எக்ஸாம்ல ஒரு டாப்பராவே உங்களால செலக்ட் ஆக முடியும். ஓகே. சோ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குரூப் டிக்கான தனி பேட்ச் வந்து குடுத்துருவோம். அந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் கண்டக்ட் பண்ணுவோம். அதனால Play Storeல போய் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. இதுல வந்து உங்களுக்கு வெறுமனே குரூப் டி மட்டும் இருக்காது. நீங்க குரூப் டியா செலக்ட் ஆகி உள்ள போன பிறகு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதி அடுத்தடுத்த லெவலுக்கு போக வேண்டிய ஜிடிசி எக்ஸாம்லாம் இருக்கும். அதுக்கான கிளாஸஸும் இதுல ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அடுத்து என்டிபிசிக்கான கிளாஸஸ், எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ்ன்னு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமான கிளாஸஸும் இதுல ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதனால தான் லைஃப் டைம் வேலிடிட்டி குடுத்துருக்கோம். சப்போஸ் எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதும் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 இயருக்கான கிளாஸஸ் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகே. சோ 1999 பே பண்ணீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1499னா 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். இதுல குடுத்திருக்கத மட்டும் நீங்க படிச்சாலே போதுமானது. படிக்க ஆரம்பிங்க. ஆனா படிக்கணும். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இன்னைக்கு நான் உட்கார்ந்து இதெல்லாம் முடிச்சிரலாமான்னு கேட்டீங்கன்னா, ஒரே நாள்ல முடிக்க முடியாது. ஒரு 4 மாசம் இல்லன்னா ஒரு 6 மாசம் கன்சிஸ்டன்ட்டா எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா, ஈஸியா முடிச்சிரலாம். 4 மாசம் சிலபஸ் முடிக்கிறதுக்கு ஒரு 100 நாளு, அடுத்து ஒரு ஒரு 30, 40 நாள் வந்து ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்ட வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? சோ 10 வருஷம் ஓகே. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்ட்ல வந்து நான் 10 இயர்ஸ்க்கு மேலயே வந்து இருக்கோம். ஓகே. லக்ஷ்மி மேக்ஸ் டீமே வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த 10 இயர்ஸ்ல எந்த இடத்துல எப்படி படிச்சா எப்படி கிளியர் பண்ண முடியுங்க கூடிய எல்லாமே அப்ளை பண்ணி தான் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு பெஸ்ட்டா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் நம்ம யூடியூப் சேனல் பத்தின இன்ஃபர்மேஷனும், நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.